சார் உங்களுக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்டு கூட என் கிட்னி எடுத்துக்கங்க நீங்கள் இப்படி வந்து நான் அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் ஹிம் தட் மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS. Building tomorrow with clean energy. Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. உதயம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it. சார் கிடைக்குமா? சார் இருக்குமா? லூசா பண்ணி நான் கொஞ்சம் இறக்கம் காமிப்பேன், இறக்கமே இல்லாமல் கிண்டல் பண்ணுவோம். அவ்வளோ நான் கிண்டல் பண்ணதுக்காக சபையில் நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்றது இது இப்போ நடந்த ஒரு விஷயம் சொல்லுது சார். தட் இஸ் வை யூ ட்ரூலி ஆர் பாலா சார். அவள் வந்து ரொம்ப நல்ல மனுஷி மட்டும் இல்லை, என்னுடைய மகள். Time for us to move on to our next award. Excellence in Versatility அப்படின்ற ஒரு மிக சிறந்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் ரொம்ப 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 அழகான ஆழமான திரைப்படங்கள் நமக்காக கொடுத்த இயக்குனர் பாலா அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் put your hands together for director Bala sir to please join us on stage. சார், இது உங்கள் திரைப்படங்களில் வந்த எல்லா ஹீரோயின்ஸும் இருக்காங்க. வருமா? நீங்கள் இங்கே இருக்கிறதுனால போடலை, ஓகேங்களா? எப்படி எப்பவுமே இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை உருவாக்குறீங்க? பொதுவாக பெண்களை வந்து இன்னசென்ட்டாக பார்க்குறத எந்த ஒரு ஆம்பளைக்கும் வந்து வசதியான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்கானவங்கன்றத ஒரு படத்துலையும் காமிக்கணுன்றது என்னோடய மனப்பூர்வமான ஆசை. சார், இங்கே இருக்கிற ஒரு ஹீரோயின் பற்றி ஒரு வார்த்தைகள் சார். ஜோதிகாவை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரமிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது. தமிழ் சினிமாவில், ஹிந்தி சினிமாவில் எல்லா ஆக்ட்ரஸுமே கற்றுக்க வேண்டியது தன்னோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறணும். இப்போவும் அவங்களோட யூடியூப்பில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இப்படி இல்லாமல் இப்போ இருக்க முடியும் அப்படின்னு பிரமிப்பாக இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சினிமாவில் நடித்ததுக்கப்புறமும் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறப்போ இப்போவும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து லைலா மேம். லைலா இவர்கிட்ட பிடிச்சது வந்து நம்ம என்ன செய்கிறோம், செஞ்சு காமிக்கிறோனோ அதை அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு பிளிங்க் கூட மிஸ்டேக் இல்லாமல் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிடுவாள். அதுலேயும் ஹியூமர் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஹியூமராக நடித்து காமிச்சா அது நல்லா இருக்காதுல்ல. அது சொல்லிட்டா போதும். சொல்லிவிட்டு இதுதான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டாக்க அதை கிளியராக பண்ணிவிடுவாள், தனக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. சங்கீதா ஃபஸ்ட்டு அந்த கதாபாத்திரத்தில் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 4-5 பேர் நடித்தாங்க. ஷூட்டிங் போயிட்டோம், எதுவுமே எனக்கு சரியாக வரலை. அப்போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி தகவல் அங்கே போயிருக்கும் போல இருக்குது. அவளுக்கு ஹைதராபாத்தில் இருந்தால் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாள். சரி, வரும்போதே பயங்கர ஒரு மேக்கப்பு, ஒயிட்டாக அப்படி ஒரு பயங்கரமாக வந்து இறங்கினோடனே சொன்னேன், நான் வந்து இந்த மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னோடனே ஃபுல்லாக துணிமணியெல்லாம் அந்த சாரீ அது ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே அது வந்து ஏஜ்டாக இருக்கணுன்றதுக்காக அதை டீ தண்ணியில் போட்டு முக்கி அதை பழசாக்கி வச்சுருப்போம். அந்த சாரீ ப்ளவுஸ் எல்லாமே அதை கொடுத்த உடனே அவளுக்கு அதை
இந்த ட்ரெஸ்ஸையாக போடணும் அப்படின்னா ஆமாம் அதுதான் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. போட்டு வந்துட்டான். போட்டு வந்தோடனே எனக்கு அது இன்னும் பத்தலை. என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டு டல் பண்ணுங்கன்னு சொல்ல அவளுக்கு முதல்ல ஒரு 2 நாள் ஆஹா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு ஒரு பயந்துட்டா. அப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த கேரக்டரை பிடிச்சிட்டு இந்த கதாபாத்திரத்தை என்னை விட வேறு யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன். சார் அண்ட் பூஜா அது போட்டிருக்கிற அந்த லென்ஸ் வந்து சும்மா ஒயிட்டாக போட்டிருக்கிறது கண் தெரியும்னு இல்லை. அந்த லென்ஸ் போட்டால் கண் தெரியாது, சுத்தமாக கண் தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையிலேருந்து பிரேக் வரைக்கும் கழட்டிட்டு போட்டாக்க ரொம்ப கண் ரெட் ஆகிடும். அதனால் பிரேக் வரைக்கும் காலையில் போட்டால் பிரேக் வரைக்கும், அப்புறம் பிரேக் அப்புறம் போட்டால் பேக்கப் வரைக்கும் போட்டுகிட்டே தான் இருப்பாள். இதில் சில சமயங்களில் கிளிசரினும் டச் பண்ண முடியாது, ஏன்னா லென்ஸுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதே கண் தெரியாமே நடிக்கணும். அப்படின்ற போது ஒரு மலை மேலே ஏறி போகணும் ஒரு சாமியாரை பார்க்குறதுக்கு அப்படின்றோம். அழுதுகிட்டே தவந்து அந்த கூட்டத்துக்குள்ளே மேலே ஏறி போகணும். அதோடய பாதையை மொத்தம் ஒரு 3 அடி 4 அடி அகலம் தான் இருக்கும். அந்த பக்கமும் கீழே பாதாளம்னா ஒரு 20-30 அடி இருக்கும். இந்த பக்கமும் 20-30 அடி இருக்கும். நான் மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அங்கே வந்து அவளோட நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நான் ஏன் கவனமாக இருக்கணும்னு கேட்டால் நான் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அப்படி வளைஞ்சு போகும் பாதை. கொஞ்சம் நான் லெஃப்ட்டுக்கு பதில் ரைட்டுன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், பாதாளத்தில் விழுந்துட வேண்டியதான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணான்னா இவ்வளோ நான் ரொம்பவும் மதிக்கிறேன்னு தான் சொல்லணும். இப்போவும் இந்த இடத்துல நம்மளோட வரு மேம் இருக்காங்க, அவங்கள பற்றி இப்போ நான் என்ன சொன்னாலும் அவள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். 10 நிமிஷத்துக்குள்ளே 10 ஹியூமர் பண்ணி என்ன குண்டாயிட்டீங்க போல், என்ன சாப்பாடெல்லாம் 3 நேரமா, முன்னாடியெல்லாம் 1 நேரம் தானே சாப்பிடுவீங்க, இது ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்குறா. என்ன பொதுவாக ட்ராக் பேண்ட் தானே போடுவீங்க, இப்போ என்ன தச்சு ரெடிமேட் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க, இப்படி ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிற. இவள்கிட்ட பேசி மீளவே முடியாது. நான் பயந்து ஓடுறதுன்றது இவளை பார்த்து மட்டும்தான். குறிப்பாக சொல்லணும், அந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து பேர் வைக்கலை. கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி படம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவள் முதலாக வந்துட்டு நான் என்ன எதிர்பார்ப்பனோ அதை பூராத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருப்பாள். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணுவாள். ஃப்ரேம் வச்சுட்டு இதில் இருக்கிற இங்கே பாரு வெள்ளையாக பாலித்தீன் பேகு கப்பெல்லாம் கிடக்க எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் போய் அசிஸ்டன்ட் அவங்கவுங்கெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்களாம் பிறக்கிற போது அதோட இவளும் சேர்ந்து குப்பையை பிறகுவாள். அவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் போய் டைலாக் சொல்லி கொடுக்குறது தான் அவளே தான் சொல்லி கொடுப்பாள். கூட்டத்தை விளக்குறது, கோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பொசிஷன் சொல்லி கொடுக்குறது, இதில் எல்லாத்துலேயுமே இந்த டைரெக்ஷனில் பாதியை வந்து என்னோடய வேலையில் பாதியை வந்து அவள் தான் தலையில் தூக்கி போட்டுப்பாள். இப்படி சுழண்டு வேலை பார்த்துட்டு இருந்தால் அப்போவும் கேரக்டருக்கு பேர் வைக்கலை. அப்போ ஒரு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னும் கதாநாயகிக்கு பேர் வைக்கவே இல்லையே. அதான் சுழண்டு வேலை பார்க்குறாள்ல ஒருத்தி, சூறாவளின்னு வச்சுருங்க அப்படின்னா அது அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாகவும் ஆகிப்போச்சு. அவள் ஒரு சூறாவளி இல்லை, இடி மின்னல் எல்லாமே அவள் தான். அந்த சூறாவளிக்காக அந்த மின்னலுக்காகவே ஒரு அழகான ஏவி சார். அந்த ஏவி எல்லாரும் சேர்ந்து பார்த்துடலாம். Can we have a look at the AV please? VBJ JFW Achievers Awards 2026. From her promising debut in Poda Podi to her powerful and acclaimed performance in Taratapattai, Varalakshmi has constantly broken stereotypes with unconventional choices. Her roles in Kondral Pavam, Tu Sarkar, Sandakoli 2 and Vikram Veda, she has showcased an incredible range, effortlessly slipping into characters that are powerful, complex and unforgettable. Known for choosing strong, character-driven roles, Varalakshmi has explored a remarkable range of emotions and brought many memorable women to life on screen. Taking her love for meaningful stories beyond acting, she recently made her directorial debut with Saraswati, a women-led Telugu film.
Beyond cinema, Varalakshmi has never hesitated to raise her voice for what she believes in. Through her Save Shakti movement, she has worked towards empowering women to speak up against harassment and fight against social injustice. An actor, a storyteller, and a force of change, she has created an impact both on and off the screen. For the many ways in which she continues to inspire, JFW presents Varalakshmi Sarath Kumar with the award for excellence in versatility. Ladies and gentlemen, please put your hands together for Varalakshmi to receive the award for excellence in versatility. என்ன விட்டு ஏன் கண்ணே ஓ முன்னே ஏன் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு நீ போகாதே என்ன விட்டு. அர்ச்சனா, ஒரு விஷயம் விட்டு போச்சு. அதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சார் சொல்லுங்க சார் ட்ராஃபியை கொடுக்குறேன். கூட நடித்த இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிறான். ஸோ அவனுக்கு இந்த ஓவர்லாப்பு எப்படி கிக் பண்ணுறம்போது டச் பண்ணாமல் கிக் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இவ மிதி வாங்கணும் அந்த வில்லன்ட்ட. ஸோ அவன் வந்து நிஜமாகவே போட்டு பயங்கரமாக மிதிச்சிட்டான். ஆனால் இவ எந்த வழியுமே காமிச்சிக்கிறவே இல்லை. அடுத்து ஒரு 2 நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு செல்ஃபோனில் எக்ஸ்ரே மாதிரி ஒன்று காமிச்சா. அதில் பார்த்தா இங்கே போன் கிராக் ஆகிருக்கு. அப்போது நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், இந்த சிஜி பண்ணுறதுக்காக தான் சென்னைக்கு போனேயா அப்படின்னு கேட்டேன். அவள் அதுக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தா. நிஜமா சார், நிஜமாகவே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கணும். அதே சமயம் அடுத்த ஆளுகளை ஒரு ஹீரோவாக போட்டு மிதிக்கிறதா இருந்தாலும் இவ இறக்கமே இல்லாமல் மிதிப்பா, அது வேறு. இது ஹீரோ தானே, நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக மிதிப்போம்லாம் கிடையாது. ஓங்கி ஒரே மிதியாக மிதிச்சு தண்ணிக்குள்ளே தள்ளிடுவா. ஆனாலும் அந்த அடிபட்ட அந்த இதை பார்த்து நான் சிஜின்னு சொல்லி அவளை நான் கிண்டல் பண்ணதுக்காக இந்த சபையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாலா மாதிரி ஒரு பர்சன் வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்த இந்த குழந்தைகிட்ட சொன்னேன் அது அப்படின்னு ஒரு அவையில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் இந்த விருது எவ்வளோ பெருசு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்றது இது இப்போ நடந்த ஒரு விஷயம் சொல்லுது சார். தட் இஸ் வை யூ ட்ரூலி ஆர் பாலா சார், ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா சார். திங்க் இந்த தருணத்தில் அந்த விருது உங்கள் கையால் வருகிட்ட போகிறது ட்ரூலி இஸ் அ வெரி ஸ்பெஷல். எங்களுக்கு எல்லாமே ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்குது வரும். when you win it, it feels like we've all won it. நான் நல்ல மனுஷன்னு ஃபஸ்ட் டைம் உங்கள் வாயிலேருந்து நான் கேள்விப்படுறேன். நான் 2 தடவை தான் சார் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். முதல் தடவையும் சொன்னேன் சார். ஆனால் அவள் வந்து ரொம்ப நல்ல மனுஷி மட்டும் இல்லை, என்னுடைய மகள். தேங்க்யூ. இந்த விருது உங்கள் கையால் வரும் மேம், ப்ளீஸ் சார். வருமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி அவார்ட். குரு கிட்டேருந்து வாங்குறது அப்படின்றதும் இஸ் வெரி 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 பிக். ஹவு டஸ் இஸ் திஸ் ஃபீல்? எனக்கு எப்பவுமே வந்து ஸ்டேஜில் வரும்போது இவர்கிட்டருந்து அவார்ட் வாங்குறது ஒரு தனி குஷி. ஃபர்ஸ்ட் எஸ் ஐ ஹேவ் டு தேங்க் JFW அவார்ட்ஸ். பட் எனக்கு எப்பவுமே அது இஸ் ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் சாரோட. அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவரை இரிட்டேட் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். அவர் வந்து நோண்டிகிட்டே இருப்பேன் ஏதாச்சும் சொல்லிட்டு. பட் ஐ திங்க் தட் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் க்ரோன் ஃப்ரம் தாரத்தப்பட்டே. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் ஷூட்டிங் போகும்போது எல்லோரும் என்னை வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. பாரு அவரெல்லாம் பயங்கர சீரியஸானார், இந்த மாதிரி நீ போய் சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு எல்லோரும் வந்து ஃபுல்லாக கிளாஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ஐ ரிமெம்பர் கோயிங் டு செட் அண்ட் எல்லோரும் பயங்கர குவைட்டாக இருக்காங்க. சார் வந்து குவைட்டாக அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காருவார். எனக்கு தான் தெரியும்ல, எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே சைலன்ஸ் இருந்தால் கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது. ஸோ நானும் அப்படி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நேராக இந்த ஹை ஸ்பீட் ஷாட்லாம் வரும்போது இங்கேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணுற எல்லோரும் செட்டில் அப்படியே நிற்கிறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு வந்து இந்த டென்ட்டுக்குள்ளே போகுது? அப்படியே போன ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சார் நீங்கள் சிரிக்க மாட்டிங்களா சார் இப்படி கேட்டார். அவர் வந்து இது வரைக்கும் நான் யாரும் சிரிச்சு வச்சதில்லை, அதனால் நான் சிரிக்கலை சொன்னார். அதான் அங்கே ஆரம்பிச்சது எங்களோட ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து ஒன்லி சேட்டை. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் ஃபார் தட். அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலாக வந்து
அதிகமாக வந்து குறும்புத்தனம் இருக்கிறதால அது ஆக்சுவலாக வந்து சார் தான். இப்போ கூட கீழே தான் பேசிட்டு இருந்தேன், சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஷூட்டிங் போகலாம் சார் வாங்க சார்னு சொல்லிட்டு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் இவ்வளோ இந்த அளவுக்கு படம் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர் வாஸ் வித் பாலா சார் ஒன்லி. அவர் தான் வந்து இந்த நடிகையை வந்து இன்றைக்கி ஆனேன்னா அது வந்து அவர்னால தான். நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன் பொதுவாக, பட் எப்போவுமே வந்து சொல்கிற ஒரே விஷயம், சார் உங்களுக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்டு கூட என் கிட்னி எடுத்துக்கங்க நீங்கள் இப்படி வந்து நான் அந்த அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் ஹிம் தட் மச் அண்ட் ஃபார் மீ இஸ் லைக் ஃபேமிலி. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இந்த அவார்டு வந்து அவர் கையில் வாங்குறது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ. ரொம்ப இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குரு கிட்டேருந்து ஒரு சிஷ்யம் வந்து வாங்கும் போது அதில் அடையிற பெருமையை பார்க்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாரத்தப்பட்ட படத்தில் வந்து ஒரு சரக்கு டைலாக் ஒன்று வரும் இல்லையா? அது சார் பண்ணி பார்க்க சொல்லிட்டீங்களா? அவர் தான் பண்ணி கட்டுறது, அவர் கேளுங்க வர்றது, அவர் என்னோட பெட்டராக பண்ணுவார். அவர்கிட்ட தமிழ்நாட்டில் உங்களை தவிர வேறு யாரும் கேட்குற தைரியம் இல்லை மேடம். அந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்குற அவர் ஃபுல் படத்தில் நீங்கள் அத்தனை ஹீரோயின்ஸுமே வந்து அவர் சொல்கிற நான் பண்ணி காட்ட மாட்டேன்னு, பட் ஆக்சுவலி சார் வந்து பண்ணுறது அப்படியே பண்ணாலே உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஜெயிச்ச மாதிரி தான். அவ்வளோ கிராலிட்டி அவ்வளோ அழகாக பண்ணி காட்டுவார். அண்ட் காமெடி டைமிங் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே கிடையாது, நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாலா சார்னாலே வெளியில் கொஞ்சம் சீரியஸாக ஆஸ் ஆடியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பயம். ஆனால் அவரோட படத்தில் அவரோட ஹியூமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். நான் நிறையா ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஹியூமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி சில விஷயங்கள்லாம் சாரோட படத்துலேருந்து இப்போ பிதாமகன் படத்தில் அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி லங்கோடு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையா சார், உங்களுக்கு தேவைப்படாது, காலையில் 3 சுற்றி துளசி மரத்தை எடுத்து அந்த படத்தில் வந்து லூசா பண்ணி சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவரோட ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் அதை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்ல முடியுமா சார், உங்களோட ஹியூமர் சென்ஸ்? சீரியஸான ஆள் சீரியஸான எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர நான் ஒரு பயங்கரமான ஜோக்கர். கூட ஒரு 10 நிமிஷம் யாராவது உட்காந்தாங்கன்னா அதை நினச்சி 2 நாளைக்கு சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படி தான் நானும் இருப்பேன், என்னோடய டீமும் அப்படி தான் இருக்கும். எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டோம். எவ்வளோ பெரிய சோகத்தையுமே கூட நக்கல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதுக்காக இவ்வளோ அளவுக்கு இல்லை, எல்லாரையும் நக்கல் பண்ணுறதுன்றது இவ்வளோ மாதிரி முடியாது என்னால். நான் கொஞ்சம் இறக்கம் காமிப்பேன், இறக்கமே இல்லாமல் கிண்டல் பண்ணுவாள். அந்த டயலாக் மட்டும் ப்ளீஸ் வருமா? அது இப்போ தானே மறந்துருக்கேன், அதை ஏன் திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? ஒரு 2 வருஷமாக மறந்துருக்கேன், அதோட விட்டுருவோமே. ஐயோ சார், நீங்கள் இப்படி இருக்கிறது தான் சார் எங்களுக்கு வேணும். மேம் உங்களுக்கு அந்த டைலாக் நான் இருக்குல்ல, ப்ளீஸ் மேம். சார் கிடைக்குமா? சார் இருக்குமா? நீங்கள் சொன்னீங்கல்ல வெரி வெரி பிரேவ் கேர்ள் அப்படின்னு, ஒரு ரொம்ப நல்ல மனிதி. அதை உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் சார். இவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஜட்ஜாக இருந்திருக்காங்க லாஸ்ட் சீசனில். எத்தனை பேருடைய வாழ்க்கையை உண்மையாக டச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நாங்கள் பார்த்துருக்கோம். பஞ்சமி அப்படின்னு ஒரு டான்ஸர் வந்தாங்க அந்த ஷோவில். அந்த குழந்தைங்களுடைய படிப்பு இன்னி வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. பஞ்சமியோடைய வாழ்க்கையை மேம்படுத்தினாங்க. ஒரு குட் டச் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தைரியமாக தன்னை எக்ஸாம்பிளாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கே இருக்கோமே, நம்ம எப்படி இதை பற்றி பேசலாம் அப்படின்லாம் யோசிக்காமல் என் கூட நடந்தது வேறு ஒருத்தர் கூட நடக்கக்கூடாது அப்படின்னு எழுந்து நின்றவங்க. சரியான விஷயங்களுக்கு எப்பவுமே குரல் கொடுக்குற ஒரு வரலட்சுமிக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல். தேங்க்யூ ஃபார் பீயிங் பிரேவ், தேங்க்யூ ஃபார் பீயிங் போல்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் யூ வருண். ஏன்னா பீயிங் யூ இஸ் வெரி வெரி டஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் டஃப். வி லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இயக்குனரும் ஆயிருக்கீங்க. இந்த இயக்குனர் அப்படின்ற ரூபம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அவர் சொன்ன மாதிரி தாரத்தப்பட்டில் வந்து அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை பார்த்தேன். அண்ட் நான் கல்யாணம் பண்ணுற நியூஸை விட நான் டைரக்டராக தான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஹாப்பியாக ஃபீல் ஆனார். ஏன்னா ஃபஸ்ட்டு கால் வந்து நான் சாருக்கு தான் பண்ணேன். சார் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல வந்து ஃபைனலாக நீ இறங்கி பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணது வந்து சார் தான். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இட் ஓப்பன்ட் அப் ஒரு புதுசான ஒரு ஜேர்னி அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ரொம்ப தூரம் இருக்கு ஒன்று போகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் சீ. இதெல்லாம் அவளுக்கு இயல்பாக வந்ததில்லை, அது அவங்க அம்மா கிட்டேருந்து வந்தது. சாராம்மா இருக்காங்களே, அவங்கள ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகும்போது கூப்பிட்டு வராமல் விட்டது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்க போயிருக்கிறபோது பார்த்தா ஒரு கை இல்லாத நாய், கால் இல்லாத நாய், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆன நாய்கள்லாம் வீட்டுக்குள்ளே நிறைய 10-15 சுற்றிக்கிட்டு இருந்தது. சாராம்மா வந்து ஒரு டாக்டர் வந்து
ஹிந்தியில் பேசுவாங்க, இன்னொரு டாக்டர் தமிழில் பேசுவாங்க, அப்புறம் மலையாளம் பேசுவாங்க, நேபாள் வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் அது அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, அந்த டாக் புரிஞ்சுக்கிறோம். அதில் அவங்களுக்குள்ள அந்த டாக்ஸ்குள்ளே பொசசிவ்னஸ், ஏன்னா அந்த அம்மா மடியில் போய் இன்னொரு டாக் உட்காந்துச்சுன்னு இவங்க மற்றது கோவப்படும். இப்படின்னா எதுக்குமா எத்தனை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்குப்பா, இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு, இன்னும் 100 வச்சுருக்கேன் நான். ஏற்ற கோயிலில் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க, அங்கே வச்சு அவங்களுக்கு சமையல் பண்ணி போடுறேன். சமையல் பண்ணுறேன்னா டெய்லி இந்த கல்யாண வீடுகளில் பிரியாணி இப்போ பெரிய பெரிய கோப்பரையில் அது மாதிரி சமைச்சு போய்கிட்டே இருக்கும். அவங்கள குழந்தைங்கன்னு தான் சொல்லுவாங்க, என் குழந்தைங்க இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு பர்த்டே ஒன்று வந்தது, 60th பர்த்டேன்னு வந்து இவள்கிட்ட கேட்டேன், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன வாங்கி கொண்டே கொடுக்க அப்படின்னு. காசு பிடிக்கும் சார், கொடுங்க அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு 60னா ஒரு 60,000 எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு பொக்கையும் கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். வாங்கினோடனே அது வாங்கி இதில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்க. இவ்வளோ இருக்குன்னு. சரி அது இருக்கட்டும், இது எவ்வளோ, இது என்னது அப்படின்னாங்க. இது பொக்கேம்மா, அது பிறந்தநாள் கொடுக்கணும்ல, இது எவ்வளோக்கு வாங்கினேன். நானாக போய் வாங்கினேன், 2,000 3,000 வாங்கியிருப்பாங்க. அந்த 3,000 ரூபா எனக்கு திருப்பி எனக்கு காசாக கொடுத்துருக்கலாம்ல, இன்னும் 2 நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு சேர்த்து சாப்பாடு போட்டுருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஏன் இந்த மேடையில் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது பெண்களுக்கான அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு, அவங்களோட சேவையை பாராட்டி நீங்கள் கொடுக்குற இந்த விருது, அந்த விருதுக்கு அவங்க இது வரைக்கும் வாங்கலைனாலும் வாங்கக்கூடிய தகுதி அந்த தாய்க்கு இருக்குது. ஏன்னா 100கணக்கான அந்த குழந்தைங்களுக்கு தாயாக இன்னமும் இருக்காங்க, இன்னமும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது அன்றைக்கி நான் ரொம்ப மலைச்சு போயிட்டேன். அந்த தாய்க்கு பிறந்த புள்ள அங்கேருந்து வந்த குணம் தானே தவிர சுயமாலாம் வந்த குணம் இல்லை. தேங்க்யூ பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வருமா, நீங்கள் 2 பேருமே இந்த மேடையில் இருக்கும்போது உங்களை சந்திக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக ஒருத்தங்க வரப்போகிறாங்க, 2 பேராக வரப்போகிறாங்க. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே தம்பி. Yeah, your baby. This is my best friend from my 9th standard. யார் ஷனி திருப்பி 20 அவன் வந்து வருஷம் வந்து இந்த கேள்வி கேட்கும் போது சொல்லுவா, இது வந்து 20th year, இது வந்து 21st year, இது 22nd year. இப்போ எவ்வளோமா 28 இயர்ஸாக வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க இவங்க. 9th ஸ்டாண்டர்டில் நாங்கள் மீட் பண்ணோம். அண்ட் அப்போதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து ஷீஸ் காட் ட்வின்ஸ், ஷீஸ் காட் மேரேஜ், ஷி ஹாஸ் சில்ட்ரன், ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் finance corporates she's been working under, and she's superb. She's been my என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பேக் போன்னா வந்து அது has been her, and that's my darling brother Rahul. எல்லாருக்கும் தெரியும். Yeah, this I've seen him grow up. Him seeing me grow up. இவனுக்கு சின்ன செல்ல பேர் வந்து ஒரு பட்டர் பேபின்னு வச்சுருப்போம் சின்ன வயசில். பிகாஸ் அவனுக்கு பட்டர்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. ஸோ எங்கே போனாலும் அவனுக்கு கொஞ்சம் உஷார் பண்ணணும், கொஞ்சம் பட்டர் கொடுத்துடணும். பட்டர் கொடுத்தா வந்து நம்ம கிருஷ்ணர் வரை அவர் அப்படியே பட்டர் சாப்பிட்டுட்டே வந்து வளர்ந்துட்டு இருப்பார். ஸோ மை fondest memory of him is always when he's this cute and one full like a butter baby. Thank you Rahul for coming. Very sweet of you. They told me not to tell you. Yeah, I know. இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணோம், சொல்லவே இல்லை எதுவுமே. ஸோ லைக் ஓ ஜென்வனாகவே சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ. Rahul, how happy are you for this award for her? I'm very happy for her. I mean, she's one person that deserves it a lot for everything she does. ஏய் தமிழ் பேசுவேன், நானே தமிழ் பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறேன். சாரி கொஞ்சம் பீட்டர் போட்டேன். எஸ், பட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் அக்காவுக்கு இந்த அவார்ட் கொடுத்தது. ஐ வாண்ட் டு தேங்க் JFW அவார்ட்ஸ். அக்கா பற்றி நான் சொல்லணும்னா, ஐ திங்க் இவங்களுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் இந்த அவார்டு கொடுக்க முடியும். பிகாஸ் அவங்க வந்து இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அவங்க வந்து ஷீஸ் எக்ஸல்ட். அவங்களுக்காக இந்த அவார்ட் கொடுத்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ப்ளஸ் எனக்கு பெருமையாக இருக்குது. இவங்க நான் கெட் டு காலர் அக்கான்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது பப்ளிக்கில் அக்கான்னு கூப்பிடுவான்னு சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் மைக்கில் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் டீல் பிடிக்கிறேன். ஃப்ரெண்டம்மா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
ஓகே வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி பக்கத்துல first பேசுது time. பண்ணதே இல்லை இது மாதிரிலாம். ஓகே அப்போ நீங்கள் நினச்சி ஸோ வச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இன்னைக்கு இங்கே கூப்பிட்டது அதுவும் இவர் கையில் இவங்க அவார்டு வாங்கும்போது எனக்கு அப்படியே இட் வாஸ் லைக் கூஸ் பம்ப்ஸ். பிகாஸ் ஐ ரிமெம்பர் நான் டெலிவரி பண்ணியிருந்தேன், அவங்க ஷூட்டிங் முடிச்சு நேராக எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஃபஸ்ட்டு என்னோட பசங்களோட ஃபஸ்ட்டு டைப்பர் மாற்றினது வரும் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஷி வாஸ் லைக் என்னானாலும் ஓகே ஒரு கை பார்த்துடலாம் அந்த ஆட்டிடியூட் தான். தட்ஸ் வை ஐ திங்க் திஸ் அவார்ட் இஸ் லைக் ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் ஹர். பிகாஸ் அவங்க ஷீ ரெஃப்யூஸ் டு பி பாக்ஸ்ட். இந்த ஸ்டீரியோ டிப்பிக்கல் ஹீரோயின் இதுதான் ஃபார்மேட் இதுதான் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ வில் ரைட் மை ஓன் ஸ்கிரிப்ட், I will write my own history, and I think that's what she's done beautifully. Because Inniki, if you ask me, actor, director, producer, dancer, musical, like you can go on about the many hats she wears, but also she's like an amazing friend, and it's great to get front row seats in your life. Archana, thank you. You've always been, I think, a backbone of all the awards I get. So thank you for always being encouraging and you're holding the show together. நீங்க அந்த ஜெனரேஷன் வந்து பெப்சி உமா சொன்னீங்க, ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு அர்ச்சனா தான் எப்பவுமே. So thank you Archana. Thank you. All the best for DJD as well. நீங்க first time join பண்ணீங்க கேள்விப்பட்டிருக்கேன். All the very best for DJD. தேங்க்யூ மேம். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே. Yes. தந்தையர் தினம். அப்பாவுக்கு ஒரு விஷ் ஏதாவது? நான் காலைல தான் மீட் பண்ணேன். விஷ் சொல்லிட்டேன். இல்லை நாங்கள் அதை அப்படியே கரெக்ட் 2 பேர் இருக்கு சாரி இங்க சொல்ல. ஆமா ஆமா ஹாப்பி டாடிஸ் இங்க சொல்ல. கரெக்ட் ஆமா. இங்க ஒரு டாடி அங்க ஒரு டாடி. எனக்கு எப்பவுமே வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் செட் இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஃபேக்ட் அப்பாவும் சொல்லுவார் பால சார் சொன்னா நீ கேட்பியா பேச்சு கேட்பியான்னு. பிகாஸ் ஹீ நோஸ் தட் எனக்கு வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை வளர்த்தது எல்லாமே வந்து பால சார் ஒன்லி. அண்ட் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஆல்வேஸ் பர்சிவியரன்ஸ், டிசிப்ளின், ambition and that never dies. Whatever happens அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருந்தால் நடக்க வேண்டியது நடக்கும், பட் நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் ஃப்ரம் அப்பா. ஸோ டாடி, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் அண்ட் யூ வெரி ப்ரௌட், ராகுல் அண்ட் மீ போத் ஆர் ஆன் ஸ்டேஜ், வி லவ் யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ. அண்ட் ராகுல் ஒரு பெரிய ஆசை டைரக்ஷன் டீம் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி பாலா சார் இருக்காரு, தாரத்தப்பட்ட டான்ஸ்க்கு பாட்டது அக்கா ஆடாமல் விட்டுறாதீங்க, தயவுசெய்து உங்களை ஆட சொல்லிடுங்கன்னு பின்னாடி கேட்டுட்டு தான் வந்திருக்காரு. அது செலிப்ரேஷன் தானே. தாரத்தப்பட்ட சாங்க்கு இந்த மாதிரி போட்டு எப்படி மேடம் அது புதுமையா இருக்கும். நான் இப்போ தான் வந்து கீழே வந்து நான் சிம்ரன் மேம் கிட்ட சொன்னேன், இந்த சின்ன வயசுலாம் வந்து அங்கிள் வந்திருக்காங்க, ஆண்டி வந்திருக்காங்க, ஆடி காமி டான்ஸ் பண்ணி பாட்டு பாடி இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்டேஜில் வந்தாலே இந்த ஆங்ஸைட்டி வந்துடுது. சின்ன வயசில் வந்து ஆடுங்க பாடுங்க நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுதான். இப்போ இவங்க எல்லாரும் தான் அந்த அங்கிள் ஆண்டி பாட்டி எல்லாருமே எங்களுக்காக சேர்த்து ஒரு 4 எங்களையுமே நீங்க தாத்தா பாட்டியா கூட நினைச்சுக்கலாம். நீங்க ஆடணும் சார், நீங்க கூட சேர்ந்து. பாலா சார் அட்டகாசமா ஆடுவாரு, தெரியாத உங்களுக்கு ரெடிங்களா? அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நீங்க பேமெண்ட்டே டபுள் தான். Varu. That is why you are Varu. Thank you. That is the way we close a celebration. Thank you so much. Thank you, Rahul. Thank you so much, ma. Thank you for joining us. Nandri. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. VBJ JFW Achievers Awards 2026. Title sponsor VBJ since 1900. Powered by CALS, Building Tomorrow with Clean Energy. Mridu Towels from Ramraj. Super Soft, Super Absorbent. Udayam Refined Sunflower Oil. 95 ஆண்டுகள் நம்பகமான தரம். உதயம் அறிமுகப்படுத்துகிறது சூரியகாந்தி எண்ணெய். Co-presented by Twin Birds. Wear it, feel it, love it.